இயேசு உங்கள் ராஜாவா இருந்தால் அவர் சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள். அவர் சத்தம் உங்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர் சத்தியம் உங்கள் பெரிதாக இருக்கும். சூழ்நிலைகள் பெருசு இல்ல, அவர் சத்தம், இந்த சத்தியம் இதெல்லாம் பெரிதாக எண்ணும். அப்ப இயேசு ராஜாவாக இருப்பார் என்றால் உங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். அவர்தான் ராஜா. மத்தேயு 6:33, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன, அது எங்க இருக்குது, அது எப்படி செயல்படுகிறது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்லியிருந்தா வெறுமன நம்ம எப்பயோ நம்ம டைம் கிடைக்கும் போது அதை தேடலாம். ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் பார்ப்போம் இன்னைக்கு. ஆனா இங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வருது, அதாவது த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை விட ஒரு முக்கியமானது ஒன்றும் இல்லை, இதை விட ஒரு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. இதுதான் இயேசு சொல்லுகிறார். இயேசு இப்படி சொல்லும்போது அதை நம்ம கண்டிப்பா அதை செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும் போது அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான், மற்றது எல்லாமே செகண்டரி தான். இந்த உலகத்தின் நியமத்தின்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை தேடுறான் உலகத்துல மனுஷன் அப்படின்னா, முதல்ல அவன் என்ன தேடுவான்னா, அவனுக்கு தேவை ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அப்புறம் தண்ணி வேணும், துணி வேணும், வீடு வேணும், பாதுகாப்பு வேணும். இதை தான் அவன் ஃபர்ஸ்ட் தேடுறான். இதான் டாப் ப்ரையாரிட்டி இல்லை? இப்போ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏன் வேலைக்கு போறீங்கன்னு கேட்டால் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சாப்பாடு வீட்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வேலைக்கு பெருசாக போக மாட்டாங்க. அதுதான் சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க தாத்தாவுடைய தாத்தா யாராவது சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் விற்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சும்மா பாட்டுக்கு நிறைய சொத்து இருக்கும், அதெல்லாம் விற்று சாப்பிட்டாலே இன்னும் ஒரு 5-6 தலைமுறை சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க விற்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு, எதுக்கு சும்மா அப்படியே இருப்போம், வருவோம், போவோம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ மனிதனுடைய மிகவும் முக்கியமான பிரதானமாக தேடுகிறது என்னது? சாப்பாடு, தண்ணி, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு வீடு, பாதுகாப்பாக இருக்கணும். இதை தான் அவன் தேடுறான். இதுதான் மனுஷன் பிரதானமாக தேடுறான். இன்னும் கொஞ்சம் போய் சிலர் என்ன தேடுவாங்க அப்படின்னா, ஒரு விதமான ஒரு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னு தேடுவாங்க. அது ஒரு வகையான மக்கள். அது கூட எப்ப தேடுவாங்கன்னா, வீட்டுல சாப்பாடு இருக்கு, துணியெல்லாம் இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, இந்த சமுதாயத்துல ஓரளவுக்கு என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணி தங்களை நல்லா காட்டிக்குவாங்க. அதாவது ஒரு 10 பேருக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு படம் பிடிச்சி போட்டு, நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அவர்களுக்கு அதை செய்கிறோம், இவர்களுக்கு இதை செய்கிறோம், நான் நல்லவன் அப்படின்றத காட்டுறதுக்கு. அது எப்போ ஒரு அந்த ஸ்டேஜ் சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு உலகத்துல நான் சொல்றது. அப்புறம் கடைசியில 3வது தான் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஏன் வாழ்றேன், நான் எனக்கு எதுக்கு இந்த பூமியில நான் வாழ்றேன்றது யோசிக்கிறாங்க. அப்புறமா கடைசியில் யோசிப்பாங்க. அது யோசிக்கிறதுக்கே 60-70 வயசு ஆயிரும். அப்புறமா அவங்களுக்கு பிடிச்சது எதையாவது செய்யறது, அவங்களுடைய திறமைகளை காட்டுறது, இதெல்லாம் கடைசி. இதான் உலகத்துல பண்ணுகிற காரியங்கள். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த சாப்பாடு, வீடு, துணி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று போட்டிருக்கிறது. அதனாலதான் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுக்கு ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. இயேசு என்ன சொல்றாரு, அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு. அதுதான் இருக்கிறதுலயே கடைசியா ஒரி பண்ண வேண்டியது. எது? என்ன சாப்பிடுவோம், எப்படி இருப்போம், எந்த வீட்டுக்கு போறது, என்ன பண்றது, இந்த பூமியில எப்படி நம்ம இருக்கிறது, மனுஷன் எப்படி யோசிப்பான், நம்மள கீழ்த்தரமா யோசிச்சுட்டா என்ன பண்றது, அதெல்லாம் கீழே இருக்குது.
ஃபர்ஸ்ட் மேல எந்த வந்தது? முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதுதான் டாப். நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க, இயேசு யார், இயேசு எதற்கு வந்தார், சுவிசேஷம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, நீங்கள் யார், நீங்கள் எதற்காக இந்த பூமியில் வாழ்கிறீர்கள், இந்த பூமியிலே உங்களுக்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார், இந்த பூமிக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, உங்க வாழ்க்கை இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகிறது, இதெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். இல்லாட்டி என்னன்னா ஒரு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்போம். மற்றவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காரு. அவங்க சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். அவங்க ட்ரெஸ் வாங்குறாங்க, நம்மளும் ட்ரெஸ் வாங்குறோம். அவனும் வீடு கட்டுறான், நம்மளும் வீடு கட்டுறோம். அவனும் பிள்ளைய பத்துக்கிறான், நம்மளும் பிள்ளைய பத்துக்கிறோம். அவனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், நம்மளும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் போயிடுறோம், அவ்வளவுதான். இது இல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன, எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இயேசு எதற்காக வந்தார், இயேசு என்ன செய்தார், இயேசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதுல்ல, அப்ப அந்த உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்கு வரோம். இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள இந்த தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவன் நம் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு முக்கியமான ஒரு போன வாரத்துல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்பி சொல்றேன். The greatest tragedy in life is not death, but life without a purpose. Life with wrong priorities. அதாவது இந்த உலகத்திலேயே உங்க வாழ்க்கையிலேயே ஒரு கொடூரமான சம்பவம் மரணம் அல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மரணம் தான் ஒரு மோசமான சம்பவம். இல்ல, மரணம் ஒரு மோசமான சம்பவமே கிடையாது. எது மோசமான சம்பவம் தெரியுமா? நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பதையே அறியாமல் வாழ்வதுதான் மரணத்தை விட கொடூரமானது. இந்த பூமியில நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறேன். நான் மனிதனாக ஏதோ ஒரு தாளந்தோட, ஒரு கிருபையோட, வரத்தோட நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அதை நான் செயல்படுத்துறேன். அது நான் வேலையின் மூலமாக வருகிறது. இல்ல வேலையை முடிச்சிட்டு வந்து அந்த வேலையை நான் செய்யறேன். ஏதோ ஒண்ணு நான் செய்யறேன், அதை முக்கியமாக கருதுகிறேன். அதுதான் வாழ்க்கையின் நிறைவு. அதை நான் கண்டுபிடிக்கல, அதை நான் செய்யலனா அதுதான் மரணம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், லைஃப்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் இஸ் டு பி சக்சஸ்ஃபுல் இன் த ராங் அசைன்மெண்ட். நான் ஒண்ணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்ன ஒண்ணுக்காக அழைச்சிருக்கிறாரு, ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் இன்னொன்னு செஞ்சிட்டு இருக்கிறேன். அதுதான் வாழ்க்கையின் தோல்வி. இந்த உலகத்தில் தோல்வி எது? 4 மாடி வீடு கட்டலன்னா தோல்வின்னு சொல்லிடுறான். 4 கார் வச்சிடலன்னா நீ தோல்வி. பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வச்சிருந்தா ஓகே சூப்பர். சமுதாயத்துல எல்லாம் என்ன பாராட்டுறாங்களா, கை தட்டுறாங்களா, எல்லாரும் நீ வரும்போது உன்னை சல்யூட் அடிக்கிறாங்களா, அப்படி பெரிய சக்சஸ்ஃபுல்ன்றாங்க. எல்லாரும் சல்யூட் அடிக்கிட்டு நீ 4 மாடி கட்டணும், நீ 4 கார் வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா உனக்காக தேவன் வைத்திருக்கிறதை நீ அடையவில்லை என்றால், நீ எதற்காக படைக்கப்பட்டாய் அதை செய்யவில்லை என்றால் நீ தோற்றவன். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பர்பஸ் அறிஞ்சுக்கோங்க, உங்க நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில ஏற்கனவே ஜெயத்தை எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஐடென்டிஃபையிங் a purpose is being successful. நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நீங்கள் வெற்றியாளர்கள். லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி வருகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த முதல் விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும்? பரிசேயர்கள் முதலாவது கேள்வி கேட்கறாங்க, எப்பயா ராஜ்யம் வரும்? ஏன்னா இவங்க எல்லாம் எப்படின்னா, ராஜ்யம்னு சொன்ன உடனே எப்படின்னா, ஒரு 1000 சேவகர்கள் இருப்பாங்க, அப்புறம் மந்திரிகள் இருப்பாங்க, பெரிய ஒரு அரண்மனை கட்டிருப்பாங்க, அதில் நம்மெல்லாம் பெரிய அப்படியே பயங்கர மந்திரிகள் மாதிரி உட்காந்துருப்போம். ஏன்னா ராஜ்யம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யம் பெரிய பயங்கரமான சாம்ராஜ்யம், யுத்த வீரரும் அவனுடைய அரண்மனையும் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் வரும் போல. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசு இப்ப குதிரையெல்லாம் எடுத்துட்டு வரப்போறாரு, பெரிய சேனையோட வர போகிறார், யானைப்படை குதிரைப்படை.
காலாட்படை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ரோமர்களை ஓட ஓட விரட்ட போறார். இயேசு ராஜா வந்து இவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டி எருசலேமை தலைநகரமாக்கி அங்க ஒரு பெரிய அரண்மனையை போட்டு அங்க சிங்காசனத்துல ஏறி அந்த மேசியா உட்கார்ந்து நம்மளையெல்லாம் மந்திரியாக்கி இந்த உலகத்தை ஆள போகிறார் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனாலதான் அவங்க இயேசுவே நீ ராஜாவான்னு கேட்கிறாரு. அவர் ராஜான்னு ஆமான்றாரு. அப்ப ராஜானா அப்ப அரண்மனை எங்கன்னு கேட்கிறாங்க. பிலாத்து கேட்கிறாரு, பரிசேயர்கள் கேட்கிறாங்க, வீட்டுல இருக்கிற சீசர்கள் கூட வீட்டுல இருக்கிற தம்பிங்க கூட கேட்கிறாங்க. எல்லாத்தையும் நான் வாசித்து காட்டுறேன் இப்போ. அப்போ இங்க பார்த்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க? பரிசேயரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதுன்றாரு. என்னையா சொல்ற? ராஜ்யம் வரும்னு சொல்ற, வந்திருக்குன்னு சொல்ற, ஆனா பிரத்யட்சமாய் வராதுன்ற. புரியவே மாட்டேங்குதே. 21 போட்டு இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இது ஏதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த இருக்குது பாரு அரண்மனை, அந்த இருக்கு பாரு மந்திரி, அந்த இருக்குது பாரு சிங்காசனம், அந்த இருக்குது பாரு பயங்கர அற்புதமான அரண்மனையில அப்புறம் அலங்காரம். அது இல்ல ராஜ்யம். எது ராஜ்யம்? எனக்குள்ளே இருக்கிறது. அரண்மனை எங்க இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. அரண்மனை எங்க இருக்குங்க? வெளியே இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்குது. ஏன் உள்ள இருக்கு தெரியுமா? ராஜாதி ராஜாவாகிய இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருப்பதுனால நீங்களே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறீர்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இன்னொரு யோவான் 6 பாருங்க, யோவான் 6:24. அப்போ பரிசேயர்களும் மனிதர்களும் வெளியே தேடுகிறார்கள், ஆனா ராஜ்யம் வெளியே இல்லை. ராஜ்யம் எங்க இருக்கிறது? உள்ளே இருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராஜ்யத்தை வெளியே தேடிட்டே இருக்க கூடாது. நீங்களும் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, வெளியே என்ன எதுவும் வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்திருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. வெளியே ஆடம்பரமாக வெளியே அப்படியே அரண்மனை போட்டு அப்படியே கொடியெல்லாம் பறக்க விட்டு அப்படியே பப்பரப்பன்னு சவுண்ட்லாம் போட்டு மக்கள் கூட்ட திரள், அதெல்லாம் இல்ல. உங்களுக்குள்ளே ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவன் பட்டணத்தை ஆள்வதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை ஆளுகை செய்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த ஊரை ஆளுகை செய்ய வேண்டும், கத்தியெல்லாம் வச்சு தேவர்கள்லாம் வச்சு இந்த ஊரை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் செய்யற ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்துமாவிலும் ஆரம்பிக்கிறது. உங்கள் ஆவி பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் ஆவி மீட்கப்படுகிறது. பரிசேயன் நினைச்சான் நம்மள எருசலேம இஸ்ரவேல் தேசத்தை காப்பாத்த போறாருன்னு. உலகத்தை காப்பாற்றுல, ஃபர்ஸ்ட் ஒன்ன காப்பாத்த போறாரு. இயேசு உங்களை காப்பாற்றுகிறார், அப்புறமா தான் உலகம் வருகிறது. மனிதன் வெளியே பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். மதம் என்ன பண்ணுகிறதுனா சில கேரக்டர் சேஞ்ச பண்ணுது. மோசமானவங்களா இருக்கிறாங்க, அப்ப கரெக்டா உட்கார்றாங்க, கரெக்டா பேசுறாங்க, நல்லதா இருக்காங்க, தீமையெல்லாம் செய்யறது இல்ல, நல்லது செய்யறாங்க. பிஹேவியரல் சேஞ்ச், அதுதான் மதம் போதிக்கிறது. நம்ம பேசுகிறது பிஹேவியரல் சேஞ்ச் இல்ல, ஏதோ சுபாவத்தை லைட்டா மாத்துறது இல்ல, நேச்சரையே மாத்திடுவோம், உங்கள் ஆள் தத்துவத்தையே மாத்திடுவோம், உங்களையே மாத்திடுவோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது? உங்களையே மாற்றுகிறது, உங்க பிறப்பையே மாற்றிடுது. இப்போ சிப்பாய் வீட்டுல பிறந்தவன் ராஜாவாக முடியுமா? ஆகவே முடியாது. மந்திரி வீட்டுல பிறந்தவன் அவனும் ஆக முடியாது. அந்த ஊர்ல எங்கேயோ எங்கேயோ முக்கில பிறந்த அவன் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. யார் ஆக முடியும்? ராஜா வீட்டுல பிறந்த பிள்ளைதான் அடுத்து ராஜாவாக முடியும். எங்கேயோ முக்கில, எங்கேயோ குப்பையில, எங்கேயோ கீழே இருந்த என்ன கொண்டு அப்படியே ராஜ்யத்துல ராஜாக்கு பிறக்க வச்சிட்டார். ஆகையினால இப்ப நான் யாரு? ராஜா. இதுதான் சேஞ்ச். இது வெளியே இல்ல, இது ஃபர்ஸ்ட் உள்ள. வெளியே மாறாது, வெளியே எதுவும் கிடையாது, அரண்மனை போட முடியாது அப்படிலாம் நான் சொல்ல. நீங்க உங்க வீட்டுல அரண்மனையே கட்டலாம், எவ்வளவு பெரிய மாடி வேணா போடலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா ஆகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் மாற்றம் எங்க ஏற்படுகிறது? உங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அடுத்து யோவான் 6:24 6ஆம் அதிகாரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த 5 அப்பம் 2 மீனுடைய அந்த அற்புதம் நடக்குது. 5 அப்பம் 2 மீன் என்ன ஆகுது? அற்புதம் நடக்குது. 5 அப்பம் 2 மீன்
இயேசு எடுத்து 5000 பேர், ஆண்கள் மட்டும் 5000 பேருக்கு போஷிப்ப பண்றாரு. பயங்கர சந்தோஷம் எல்லாருக்கும். எல்லாரும் என்ன பண்றாங்க, பா இவரு தான் ராஜா, ராஜான்னா இவரு தான் ராஜாவா இருக்கணும் பாரு. மக்கள் வந்தாங்க, என்ன மாதிரி சோறு போட்டாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அற்புதமா அப்பமும் மீனும், ஒரு குறைவில்லை. எத்தனை அப்பம் வேணா சாப்பிடலாம், எத்தனை மீன் வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா பார்சல் பண்ணிட்டு போலாம். எவ்வளோ டூ மச், இவரை தான் நம்ம ராஜாவாக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நம்முடைய மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறான். அற்புதம்லாம் செஞ்சுட்டான், இப்ப எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்மளுக்கு நம்ம ஊர்ல ஃப்ரீயா டப்பா தரனாலே கியூல போய் நின்றுவாங்க, தெரியும்ல. என்ன சார் தராங்க? ஒண்ணு இல்லை சார், ஒரு டப்பா தராங்க. நீ என்ன வேணா கொடு, சும்மா பேப்பர்ல கிஃப்ட்னு எழுதி கொடுத்தாலே போய் நிப்பாங்க. அந்த காலத்திலயும் அதே மாதிரிதான். ஏசு அப்பமும் மீனும் கொடுத்தா விட்டுருவாங்களா? அங்க அப்பமும் மீன் கொடுத்துட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு பாக்குறாங்க, இயேசுவை காணோம். அதான் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்க இல்லாத ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். என்ன பண்றான்? கப்பல்லாம் பிடிச்சிட்டு ஓடி வரான். இயேசுவை காணவில்லை. ஏன் இயேசுவை காணோம்? அப்பம் தராரு, மீன் தராரு. வேலைக்கெல்லாம் போவானா சார்? இயேசு கூட்டத்துக்கு போனீங்கன்னா நல்லா பேசுவார், அருமையா பேசுவார். பேசி முடிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் அப்பம் தருவாரு, மீனும் தருவார். கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்க. கடலின் அக்கறையில் அவரை கண்டபோது வேற ஊருக்கு போயிட்டாங்க. கடலின் அக்கறையில வந்திருக்காரு இயேசு. அப்பதான் வந்திருக்காரு. ரபி, நீர் எப்போது விட வந்தீர் என்று கேட்டார்கள். என்னையா ஏசையா, எங்களை விட்டு இங்க வந்துட்டீங்க? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க எப்படி வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. நான் ரொம்ப பெரிய அற்புதத்தை செய்யறேன், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறேன், என்னை பார்த்து அதற்காக வரவில்லை. எதற்காக வந்தீர்கள்? அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுங்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பா நான் சும்மா சொல்ல, நிஜமா சொல்றேன். நேத்து சாப்பிட்ட அப்பத்துக்கும் மீனுக்கு தான் நீ வந்திருக்க. இந்த மக்களுக்கு தான் இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா என்னத்தை சாப்பிடுவோம், எந்த அப்பத்தை சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த பண்ணு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியா இருக்கு, மீன் கொஞ்சம் வேகல சார், கொஞ்சம் நல்லா முருகலா போடுங்க. அந்த மாதிரி தான் இயேசு சொல்றாரு 27வது வசனத்துல அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, இதை தேடி வராத, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இந்த சாப்பாட்டுல தேடி வராத, அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப முக்கியம் கிடையாது, அதெல்லாம் தருவாரு. ஆனா நீ எதற்காக வர வேண்டும்? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே. யாரு போஜனம்? இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். நீ அப்பத்தை தேடி மீனை தேடி வந்துட்டு இருக்க, அந்த அப்பம் இல்ல, நானே ஜீவ அப்பம். நான் சொல்றத விசுவாசி. அப்ப 28ல அவங்க கேட்கிறாங்க, இப்ப நான் சொன்னதுதான் கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க யோசிக்கிறாங்க. சரி, ஓகே சார், அப்போ மீன் ஓகே, சரி இப்ப நாங்க என்ன பண்ணோம்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாயா இருக்கிறது. ரொம்ப என்னங்க இவ்வளவு ரொம்ப டீப்பாலாம் பேசுற மாதிரி இருக்கே அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த மக்களே அப்படிதான் யோசிச்சாங்க. தேவனுடைய நீதின்னு சொல்றீரு, தேவனுடைய ராஜ்யம்னு சொல்றீரு, அப்பம் கொடுத்ததுனால நாங்க வந்தோம், நீ ஏன் அப்பம் கொடுத்ததுக்கு வந்தேன்னு கேக்குறீரு, என்ன இயேசுவே சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னா இயேசு சொல்றாரு, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. நீங்க தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா? தேவனுடைய நீதியை தேடணுமா? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவரை விசுவாசியுங்கள். அப்பத்தை அவர் தருவார், துணியை அவர் தருவார், வீட்டை அவர் தருவார், எல்லாவற்றையும் அவர் தருவார். ஏனென்றால் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள், ராஜ்யம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தரும். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். கவலைப்படாதீங்க. இயேசு சொல்றார், கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு நானும் உங்ககிட்ட சொல்றேன், கவலைப்படாதிருங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள்.
உங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளையை குறித்து கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க. அடுத்த மாசம் என்ன ஆகும், அதை எப்படி பண்ணுவோம், இதை எப்படி பண்ணுவோம், இந்த சூழ்நிலை எப்படி நான் ஜெயிப்பேன், மோசமா இருக்குது இந்த பிரச்சனை, அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. பயப்படாதீங்க. தேவனை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை நம்புங்கள். 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், எண்ணத்தை நடப்பிக்கிறீர். எவ்வளவு இருக்கும் இந்த உங்களுக்கு? இப்பதான் கண்ணு முன்னாடி அற்புதம்லாம் நடந்தது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் டெய்லி நம்ம அவன் வீட்டுல பெருகிட்டு இருந்துச்சா? அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கடைக்கு போய் வாங்கி சமைச்சு அதை சுட்டு அதை செஞ்சு அவன் சாப்பிட்டான். இப்படின்னு 5 அப்பம் 2 மீன் பல ஆயிரம் மடங்கா பெருகி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன கேட்கிறான்? அடையாளத்தை காண்பியும், எண்ணத்தை பெருசாய் நீர் செய்து விட்டீர். யார கேட்கிறாங்க? இயேசு, சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம். அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறாங்க? அடையாளம் தாரும். இப்பதான் அடையாளம் பார்த்த நீ எப்படி சாப்பிட்ட, நீ ஏன் இங்க வந்த, அப்பமும் மீனும் நல்லா இருந்ததுனால தான் வந்த. ஆனா எப்படி கேட்கிறாங்க பாருங்க, அடையாளம் வேண்டும். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். வானத்திலிருந்து ஏதாவது இறக்கி காட்டும். அவங்களுக்கு எல்லாம் மன்னா வந்துச்சுல மோசே காலத்துல, எங்களுக்கும் இப்ப மன்னா வரவை. இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. 33 இயேசு சொல்றாரு, வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்களை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்கிட்ட வந்துட்டனா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துட்டனா, நீ என்னை விசுவாசிச்சிட்டனா, நீ பெருசா நினைக்கிற அந்த அப்பமும் தண்ணியும் உனக்கு கொடுக்கப்படும். அப்பமும் தண்ணியும் தான் ரொம்ப பேசிக்கான நீடு மனுஷனுக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அது கரெக்டான, எனக்கு இப்ப நம்பர் டக்குன்னு ஞாபகம் வரல. சாப்பாடு இல்லாம கொஞ்ச நாள் இருக்கலாம், தண்ணி இல்லாம ஆனா அது ரொம்ப கம்மியா தான் இருக்க முடியும். சயின்ஸ்ல இருந்து சொல்றாங்க, சாப்பாடும் தண்ணியும் இல்லாம ரொம்ப கஷ்டம். சாப்பாடும் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே போயிடலாம், மற்றதெல்லாம் அடுத்துதான். சாப்பாடு தான், அப்பமும் தண்ணியும், சோறு, சாப்பாடு, சாப்பாடும் தண்ணியும் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். நீ பேசிக்கா நினைக்கிறப்பார், இல்ல நீ முக்கியமா நினைக்கிறப்பார். உனக்கு இதை தவிர, சார் சாப்பாடு தண்ணி இருந்தா போதும் சார், வேற என்ன சார் வேணும் அப்படின்றாங்க பாருங்க. இயேசு சொல்றாரு, நீ என்னண்டே வா, நான் தான் ஜீவாப்பம். என் கிட்ட வந்தனா உனக்கு பசிக்காது, என் கிட்ட வந்தனா உனக்கு தாகம் கெடுக்காது. என்ன சொல்றாரு? நீ என் கிட்ட வந்துட்டனா உனக்கு குறையே வராது. ஏன்னா நீ விசுவாசிட்டனா உனக்கு குறையே வராது. அப்போ 2வது பாயிண்ட் அதுதான். நீங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் தேடாதிருங்கள், இயேசுவை தேடுங்கள். அதான் 2வது பாயிண்ட். அப்பத்தையும் தண்ணியும் தேடி தேடி போக வேண்டாம். இயேசுவை தேடிட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அப்பமும் கிடைச்சிருது, தண்ணியும் கிடைச்சிருது. உங்க வாழ்க்கையின் நீட்ஸ் எல்லாம், உங்களுக்கு தேவைன்ற வருகிறத ஆண்டவர் சந்திக்கிறார். அதான் 2வது விஷயம். 3வது 18ஆம் அதிகாரம் 33, யோவான் 18:33. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு கிட்ட கேட்கிறாரு, பிலாத்து கேட்கிறாரு, இவனுங்க பரிசேயர்லாம் புடிச்சிட்டு போய் கொடுத்துட்டானுங்க. ஏன்னா இவனா போயிட்டு அறைய முடியாது, சிலுவையில அறைய முடியாது, கொல்லலாம் முடியாது, அப்ப அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப பிலாத்து கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. சொல்றாங்க, இவன் கலவரம் ஏற்படுத்துறாப்புல, யூதருடைய ராஜாலாம் சொல்றாரு, கலவரம் ஏற்படுத்துறாரு, நாங்களாலாம் இருக்க முடியல, இயேசு ரொம்ப பிரச்சனை உண்டாக்குறாருயா, ஒரு ரோமருக்கு விரோதமாவே எழும்பிடுவாரு, எங்க ஆலயத்தை இடிச்சிருவேன்றாரு, எல்லாம் போய் குற்றச்சாட்டு. அப்ப இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, பிலாத்துக்கு பிரதியுத்தரமா சொல்றாரு,
மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களா என்றார். பிலாத்து பிரதித்திரமாக, நான் யூதனா? உன் ஜனங்கள் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தா என்றான். திருப்பி பாருங்க, இந்த ராஜ்யம் ராஜ்யம் தான் இயேசு பேசுறார். போன முறையும் நான் நிறைய இந்த ராஜ்யத்தை பேசுன அந்த வசனங்கள்லாம் சில இதெல்லாம் வாசித்தேன். இந்த ராஜ்யம்ன்ற வார்த்தை இயேசு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். கிங்டம், ராஜ்யம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இதை சொல்ல சொல்ல இந்த மக்களுக்கு என்னன்னா, ராஜ்யம்னாலே மந்திரி இருக்கணும், அரண்மனை இருக்கணும், பெரிய சிங்காசனம் போட்டிருக்கணும், பெரிய ஆடம்பரமா இருக்கணுமே, சத்தங்கத்தெல்லாம் போட்டு ட்ரம்பட்லாம் ஊதி பெரிய ஆர்ப்பாட்டம் ஆக்கணுமே. இயேசு கூட பாருங்க, கழுதையில ஏறி அன்னைக்கு ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு ஆக்சுவலா அவரை கொண்டு போய் நேர எருசலேம்ல உட்கார வச்சு ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க. அவர் ஓடி எஸ்கேப் ஆயிட்டார். இல்லாட்டி எடுத்துட்டு போய் ராஜா ஆக்கிட்டு இருப்பாங்க. இஸ்ரவேலை மீட்க வந்த ராஜான்னு சொல்லி ஆக்கிட்டு இருப்பாங்க. தாவீது வம்சத்துல பிறந்த ராஜா, ரோமர்களிடத்திலிருந்து எங்களை மீட்க வந்திருக்கிறார், உலகத்தை காப்பாற்ற வந்த ராஜான்னு போட்டு ஆக்கிட்டு இருப்பாங்க. சீசர்லாம் வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் மந்திரி ஆயிட்டு இருப்பாங்கல்ல, 12 மந்திரிகள். இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும். ஆனா இயேசு அதற்கு வரவில்லை. அததான் இங்க சொல்றாரு, பிலாத்து கிட்ட சொல்றாரு. 36வது வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. பேதுருலாம் இயேசுவை பிடிக்க வந்தப்ப அவரும் பொறுத்து பார்த்தாரு. பேதுரு எல்லாம் பட்டு செஞ்சிருவாப்ல. எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தாரு. இவனுங்க சொன்னதா கேட்கவே மாட்டானுங்க. டப்புன்னு கத்தி எடுத்து போட்டார். அவர் எய்ம் பண்ணது கழுத்து, அது மிஸ் ஆகி காதுல விழுந்துருச்சு. எடுத்து ஒரே சீவனும் என்ன பண்ணிருக்கிறாரு, கழுத்தை எய்ம் பண்ணாரு, காது சீவி, காது கீழே விழுந்துருச்சு. இயேசு பார்த்தாரு, காது தனியா இருக்குன்னு சொல்லி இயேசு காதை எடுத்து ஒட்டி வச்சிட்டாரு. ஒட்ட வச்சுட்டு சொல்றாரு, பேதுரு, பட்டயத்தை இருக்க வேண்டிய இடத்துலயே உள்ள போடு, அதை நீ எடுக்கவே வேண்டாம். நான் கூப்பிட்டேன்னா ஏகப்பட்ட தேவ தூதர்கள் பூமியே அழிச்சிட்டு போயிடுவாங்க, ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனா நானே அமைதியா இருக்கேன், நீயும் அமைதியா இரு. அததான் சொல்றாரு, இப்படி இருக்கேன் ராஜ்யம் இவ்விடத்திற்கு அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்னு பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பேசுறாரு, ஆனா இங்க குறியது அல்லன்றாரு. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். ராஜ்யம் ராஜ்யம், நான் என் ஊழியக்காரங்க இருக்காங்க அப்படிலாம் பேசுன உடனே பிலாத்து திருப்பி கேட்கிறாரு, நீ ராஜாவா? இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பிலாத்து கேட்கிறார், நீ ராஜாவா அப்படின்னா, ஆமான்றாரு. ராஜா ராஜான்னா என்ன சொல்லணும், நான் என் ராஜ்யங்கள், என்னுடைய யுத்த வீரர்கள் அப்படிதான் பேசணும். இவர் அதெல்லாம் பேசல, அரண்மனைய பேசல, சிப்பாய் பேசல, யுத்த வீரர்கள் பேசல, குதிரைப்படைய பேசல, நேரா சத்தியம்ன்றாரு. பிலாத்து கன்ஃபியூஷன் ஆயிட்டார். அதற்கு பிலாத்து 38ல, சத்தியமாவது என்ன? அவனுக்கு தெரியல. சத்தியமா என்னையா சொல்ற? நானும் பெரிய அரசன், என்னெல்லாமோ அரசான் இருக்கிறேன், புதுசா சொல்றியே, சத்தியம்னா என்ன? கேட்டுட்டு மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அவன் என்னையா தப்பு பண்ணான்? இயேசு என்னையா தப்பு பண்ணார்? அவர் பாட்டுக்கு சத்தியம்ன்றாரு, ராஜ்யம்ன்றாரு, சிப்பாயும் இல்ல, அரண்மனையும் இல்ல, அவர் என்ன தப்புமே பண்ணலையே. சொல்றாங்க, சிலுவையில் அரைஞ்சிரு நீ. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று பேசின உடனே எல்லாரும் எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா, வெளியே தான் பாக்குறாங்க. எல்லாம் அவுட் சைட் வெளியேதான். அரண்மனை கட்டினியா, சிப்பாய் போட்டியா, மந்திரிய போட்டியா, சிங்காசனம் போட்டியா, கொடிய பறக்க விட்டியா, ட்ரம்பட் எடுத்து ஊதுனியா, எல்லாம் வெளியே பாக்குறாங்க. ஆனா இயேசு வித்தியாசமாக பேசுகிறார். இயேசு கேட்கிறாரு, உனக்குள்ளே நான் ராஜாவாக இருக்கிறேனா? இந்த சத்தியத்தை நீ நம்புகிறாயா? தேவனை நீ விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இயேசு கேட்கிறார், நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க? உன்னை எது ஆளுகை செய்கிறது? பெருமை ஆளுகை செய்கிறதா? கோபம் ஆளுகை செய்கிறதா? பொறாமை ஆளுகை செய்கிறதா? உன் சுவாபங்கள் உன்னை ஆளுகை செய்கிறதா? இமோஷனலா கண்ட்ரோல் பண்ணுதா உன்னை? உன் வாழ்க்கையின் ராஜா யார்?
உன் வாழ்க்கையில இயேசு ராஜாவா? இல்ல நான் தான் ராஜா, இந்த குடும்பத்துக்கே நான் தான் ராஜா, இந்த குடும்பத்துல எல்லாரும் நான் சொல்றத கேட்கணும். அதனாலதான் அப்படி இருக்கு குடும்பம். உன் குடும்பத்துக்கு ராஜா நீ இல்ல, உன் குடும்பத்துக்கு ராஜா இயேசு. இல்ல வேலையில வேண்டாம், நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதனாலதான் உன் லைஃப் அப்படி இருக்கு. உன் வேலையின் ராஜா இயேசு, உன் பொருளாதாரத்தின் ராஜா இயேசு, உன் வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் ராஜா இயேசு. நம்ம ராஜான்னா ஒண்ணு, ராஜ்யம்னா ஒண்ணு, வெளியில ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். ஆண்டு சொல்றாரு வெளியே இல்ல, உள்ள. ராஜானா ஒண்ணு சொல்ற சவுண்ட் கேட்கணும், யார் அங்கே அப்படின்னு சவுண்ட் கேட்கணும். நம்மளுக்கு அப்படியே தொப்பிக்கு போயெல்லாம் வச்சுட்டு வரணும், பப்பர பப்பரப்ப அப்படிலாம் பயங்கரமா ஊதிட்டு வரணும், கொடியெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். இங்க எந்த ஆடமும் இல்ல, ஒரு அசைவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. டீப்பா நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் ராஜா யார்? உங்களை யார் இயக்குகிறார்? உங்க இமோஷன்ஸா? கோபப்பட்டா கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க, நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்ன பேசுவேன்னு தெரியாது. அப்ப இயேசு ராஜா இல்ல அங்க. இந்த பரிசேயர்கள் பாருங்க, அவ்வளவு வெறி, அவ்வளவு பைபிள் படிக்கிறான். பைபிள் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாரம், என்னாகும், எங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எங்கள் மோசேன்றான். ஆனா இயேசுவை சிலுவையில் அறையன்றான். இயேசு பிசாசை துரத்துறாரு சொல்றான், நீ பிசாசை வச்சுதான் பிசாசை துரத்துறான்றான். வேதத்தை முழுமா படிச்சு கரைச்சி குடிச்சு வேதத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறான், அதை நிஜமா பாக்குறான், இயேசு வாழ்க்கையில பாக்குறான். ஆனா அவனுக்குள்ள பெருமை ஆளுகை செய்கிறது, பொறாமை ஆளுகை செய்கிறது. எங்க இவன் பெரிய ஆளாயிட்டா, எங்க இவன் பெரிய ஆளாயிட்டா, எல்லா கூட்டமும் அவனுக்கு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆலயம் காலி ஆயிரும், நம்மளை யாரும் பின்பற்ற மாட்டாங்க, நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இயேசு சொல்றாரு, ஆல்ரெடி யூ ஆர் a failure. ஏற்கனவே தோற்று போனான், ஏற்கனவே ராஜ்யம் உனக்குள்ள வரல, ஏற்கனவே ராஜா இல்ல உனக்குள்ள. ஆனா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், யார் உங்கள் ராஜா? யார் உங்கள் ராஜா? உங்க சுவாபங்களா? பெருமையா? பொறாமையா? இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், வேலையா, ஏதோ ஒரு காரியம். சரி, இயேசு உங்கள் ராஜாவா இருந்தால் அவர் சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள். அவர் சத்தம் உங்களுக்கு பெரியதாக இருக்கும், அவர் சத்தியம் உங்கள் பெரிதாக இருக்கும். சூழ்நிலைகள் பெருசு இல்ல, அவர் சத்தம், இந்த சத்தியம் இதெல்லாம் பெரிதாக எண்ணும். அப்ப இயேசு ராஜாவாக இருப்பார் என்றால் உங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். அவர்தான் ராஜா. இல்ல பொருளாதாரம் அது நம்ம கண்ட்ரோல், நான் என்ன வேணா செய்வேன், என் காசு, நான் வேலைக்கு போறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்ப ராஜாவா இல்ல அங்க. இல்ல வியாதி வரதான் செய்யும், எல்லாம் அடிக்கும் பொடிக்கும், நம்ம என்ன பண்ண முடியும், பலவீனம் வரதா செய்யும். அங்க இயேசு ராஜாவா இல்ல. உங்கள் சரீரத்தின் ராஜா யார்? இயேசு. உங்கள் மனதின் ராஜா யார்? இயேசு. உங்கள் ஆவியின் ராஜா யார்? இயேசு. உங்கள் எல்லாவற்றையும், குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் ராஜா யார்? இயேசு. அப்ப எல்லாவற்றிலும் யார் சொல்றதை கேட்கணும்? இயேசு சொல்றதை கேட்கணும். நிறைய நேரங்கள்ல நம்ம வீராப்பா பேசுவோம், நான் யார் தெரியுமா, பெரிய எவ்வளவு பெரிய தெரியுமா, எவ்வளவு படிச்சிருக்கேன் நான், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உனக்கு. இயேசு சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் சொல்றதை கேள். இயேசு சத்தியத்தை பேசுகிறவர். சத்தியம் தான் நிஜம். இந்த ஃபேக்ட்ஸ் நீங்க பார்க்கறதெல்லாம் மாறக்கூடியது. அப்ப மூன்றாவது விஷயம் அதுதான், தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசுதான் ராஜாதி ராஜா. இயேசு ஏதோ ஒரு இடத்தில் ராஜாவாக இல்லை என்றால் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளவே இல்லை, அதை செயல்படுத்தல. இயேசு அங்க ராஜாவாவே இல்லாம இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் எல்லாவற்றிலும் இயேசு ராஜாவாக இருக்கட்டும். அதான் மூன்றாவது காரியம். சரி, யோவான் 7. இயேசுடைய தம்பி ஒரே வீட்டுல பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கே ராஜ்யம்னா என்னன்னு புரியல. அவர்கிட்ட கேக்குறாங்க, என்னையா ஏசையா அண்ணன் அவர்களே, ராஜ்யம்னு சொல்றீங்க, ராஜான்னு சொல்றீங்க, பிரபலமாகணும்னு நினைக்கிறவங்க வெளியே போய் ஒரு 4 வித்தையை காட்டணுமா இல்லையா? நல்ல கூட்டமா வர்ற இடத்துல போய் நல்லா பந்தாவா பெரிய விஷயத்த பண்ணீங்கன்னா நிறைய கூட்டம் வரும். மறைஞ்சு ஒளிஞ்சு
இப்படிலாம் செஞ்சீங்கன்னா யார் வருவா? அதுதான் சொல்றது பாருங்களேன். பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஏன் இப்படின்னா, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, உங்க வேலை எல்லா நேரமும் இருக்குது, எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு, நான் அப்பதான் எல்லாத்தையும் செய்வேன்றார். எல்லாத்தையும் பாருங்க, இதெல்லாம் தான். இப்ப நீ ராஜ்யம்னு சொல்ற, ராஜான்னு சொல்ற, நீ பெரிய ஆள்னு சொல்ற, இந்த உலகத்தை மீட்க வந்தேன்னு சொல்ற, ரட்சகர்னு சொல்ற, உலகத்தையே நான் ரட்சிப்புள்ளாக்கி அப்படியே நான் பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், ராஜ்யம் வருகட்டும், எல்லாம் மாறட்டும், இப்படிலாம் பேசுறியே இயேசுவே, எதையாவது பண்ணி காட்டுங்க, வெளிப்படையா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா ஏன் சொல்றாரு, மாற்றம் முதலாவது உள்ள வரணும். நம்மளுக்கு மாற்றம் வெளியே வரணும் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, மாற்றம் ஃபர்ஸ்ட் உள்ள வராது, வெளியே தான் வரும். வெளியே ஒன்றும் தெரியலனா கூட பரவாயில்ல, உள்ளதான் மாற்றம். இந்த ராஜ்யத்தை அப்படிதான் வேலை செய்கிறது. ராஜ்யம் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு உள்ளதான் வேலை செய்யுது. உங்களுக்குள்ளே ராஜ்யம் இருக்கிறது. உங்களுக்குள்ள இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அங்கீகரிக்க வேண்டும், இயேசுவே நீரே என் ராஜா. எல்லாம் சொல்லுவோமா, இயேசுவே நீரே என் ராஜா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீரே என் ராஜா, இயேசுவே என் குடும்பத்தின் ராஜா, இயேசுவே என் வாழ்க்கையின் ராஜா, இயேசுவே என் பொருளாதாரத்தின் ராஜா, இயேசுவே என் எதிர்காலத்தின் ராஜா. எல்லாம் ராஜா இயேசுதான். அப்ப அந்த ராஜா எல்லாத்தையும் நம்மளுக்கு பார்த்துக்குவார். நான் ராஜான்னு நினைச்சேன்னா தான் எல்லாத்தையும் நான் பண்ணணும். நான் ராஜா இல்லை, நல்ல வேலைக்கு நான் இல்லை. யாரு ராஜா? ராஜாதி ராஜா இயேசு ராஜா. அவர்தான். அவர் உங்களை அரசாளட்டும். உங்க குடும்பம் ஒரு மாதிரி இருக்குது, பொருளாதாரம் ஒரு மாதிரி இருக்குது, வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க உங்களை எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்களை இறக்கிருங்க சிம்மாசனத்துல இருந்து. உங்களை இறக்கிட்டு உங்க சிம்மாசனத்துல உங்க வாழ்க்கையில இயேசுவை தூக்கி வையுங்கள். அதனாலதான் போட்டிருக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடுறது என்ன அர்த்தம்? எல்லாத்திலும் இயேசுவை கொண்டு போய் நிப்பாட்டிடுறோம். எல்லாத்திலையும் வாழ்க்கையில இயேசு, குடும்பத்துல இயேசு, பொருளாதாரத்துல இயேசு. அவர் என்ன சொல்றாரு கேளு. இந்த குடும்பத்துல கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இருந்த பார்த்திருக்கீங்களா? எதனால என்ன சொல்லுவாங்க? அந்த பெரியவர்கிட்ட கேட்டு செய்ப்பா, அவர்கிட்ட கேட்டு செய், அவர் சொல்றதை செய். இல்லை அவர் தப்பா சொல்லிட்டாருன்னா, இல்லை அவர் சொல்றது செய். ஏன்? அவர் பெரிய ஆளு, அவர் சொல்றதை கேளுன்றாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு சொல்வதை கேளுங்கள். ஒரு வாழ்க்கையில் இயேசு ராஜாவாக இருக்கட்டும். அப்போஸ்தலர் 1 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். என்னத்தை பத்தி பேசினாராம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. திருப்பி திருப்பி எதை பேசுறாரு? மரித்து உயிர்த்து மேல எடுக்கப்பட போற நேரத்துக்கு முன்பாக திருப்பி எதை பத்தி பேசுறாரு? ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. லூக்கா 17:20. லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயேசு ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பீர்கள், ராஜாவை போல இருப்பீர்கள், ஒரு குறைவில்லாம இருப்பீங்க, பிரச்சனையெல்லாம் மேற்கொள்வீர்கள், போராட்டங்களை எல்லாம் ஜெயிப்பீர்கள். ஏன் தெரியுமா? இயேசு ராஜா உங்களுக்குள் அரசாளுகிறார். சரி, இப்போ 4வது விஷயம், எப்படி இந்த ராஜ்யம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில, எப்படி வருகிறது? இல்லை முன்னாடி எப்படி வந்துச்சுன்னா, 4வது விஷயம் அதுதான். 4வது விஷயத்துல பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் இயேசு சென்றாரோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அதான் முதல் விஷயம். இயேசு எங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணாரோ அங்கெல்லாம் ராஜ்யம் வந்துருச்சு. குருடனா இருக்கான், கண்ணு திறக்குது. செவிடனா இருக்கான், காது கேட்குது.
வாய் ஊமையா இருக்கான், போனா வாய் திறந்துருது. செத்தே போயிருக்கான், உயிரோட நிற்கிறான். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. சரி, இன்றைக்கு என்ன நடக்கிறது? இன்றைக்கு நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. ஏனென்றால் இயேசு ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை காட்டதான் இயேசு பூமிக்கு வந்தார், ராஜாவாக வந்தார். அவர் செல்கிற இடம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அவர் சொன்னார், உனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, உனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. போற இடத்தெல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, உன் தெருவில் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, வேலை பார்க்கிற ஸ்தலத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நீங்க போனீங்கன்னா அந்த ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னம் வரும். நீங்கள் போனீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் போனீங்கன்னா சாபம் எல்லாம் நீங்கும். நீங்க போனீங்கன்னா, ஏன் நீங்க போனீங்கன்னா ராஜ்யம் வந்திருக்கு. கொடியை பிடிச்சி நாட்டியாச்சு. யாரு போனா? கடைசியாக மூணு விஷயம். முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எப்போ வந்துச்சுன்னா இயேசு இந்த பூமியில வந்தப்போ. ரெண்டாவது, இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ராஜ்யம் வருகிறது. மூணாவது, வெளிப்படையா வரதான் போகுது. வரவே வராதுன்னு சொல்லல, வரப்போகிறது. இன்னும் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. இயேசு ஒரு நாள் வருவார், இங்கே வந்து இந்த பூமியில நாம் எல்லாரும் அரசாளுவோம். அதான் நித்தியமா இருக்க போறது. நம்ம வாழ்க்கை அப்படியே முடிய போறது கிடையாது. இந்த பூமியில இருப்போம், இயேசு வருகிற வரைக்கும் இருப்போம். இயேசு வந்ததுக்கு அப்புறம் எல்லா துன்பம் கஷ்டம் எல்லாம் போயிடும், மரணம் எல்லாம் நீங்கிரும். சிங்கமா ஆடும் பக்கத்துல இருக்கும், பாம்பும் இருக்கும் பக்கத்திலேயே. குழந்தைங்கள்லாம் சிங்கத்தில் ஹார்ஸ் ரைடு போவாங்க. எந்த தீமையும் இருக்காது. ஏதேன் தோட்டம் தேவன் இந்த பூமியை படைத்த மாதிரி திரும்பவும் ஆகும். அதுதான் முடிவு. அப்படிதான் முடிய போகுது தேவனுடைய ராஜ்யம். ஆனா இன்னைக்கு இந்த தீமையான உலகத்துல, மோசமான உலகத்துல நீங்க எங்க போறீங்களோ அங்க தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அப்போ மாற்றம் வெளியில வராது. கொடி பிடிக்கிறதுல பப்பர பேன் சவுண்டு வரல. நீங்க வரும்போது ராஜா வர்ற மாதிரி சவுண்டு விடல, பார்க்கறதுக்கு இல்லை. நீங்க அங்கி போடல, மேல க்ரௌன் வைக்கல. ஆனா ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார், ராஜ்யமே உங்களுக்குள்ள இருக்கிறது, அரண்மனையே உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா எல்லாமே மாறிடும். அதை விசுவாசி. இது எல்லாத்துக்கும் மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. இயேசுவே, உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் உள்ளத்திலே நீ வாரும் சொன்ன அடுத்த நிமிடம் தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவாக பிறந்தீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்தது. அதான் 5வது விஷயம். ஆலயத்துக்கு வரலாம், பைபிள் வச்சிருக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம். அதெல்லாம் உங்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வராது. எது ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்? மறுபடி பிறக்கும் போது, இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட், என்ன நடக்குது? பேசிக் நீட் ரொம்ப பேசிக்கா இருக்கு. சாப்பாடு தேவை, துணி தேவை, வீடு தேவை. அதை ஆண்டவர் சொல்றாரு, கவலையே படாத, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நான் உனக்கு தருவேன். ஆனா நீங்க ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது தேடுங்க, ஃபர்ஸ்ட் தேடுங்க, ராஜாவை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் இயேசுவை முன்பாக வையுங்கள். இந்த உலகம் உங்க தலையில, நீங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கணும், உங்க தலை மேல பெரிய கிரவுன் இருக்கணும் நினைக்குது. ஆனா ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். எல்லாம் சவுண்ட் விடணும், யார் அங்க அப்படின்னு சவுண்ட் விடணும் இந்த உலகம் பார்க்கிறது. ஆண்டவர் சவுண்ட பார்க்கல, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். பரிசேயர்கள் அறிந்து கொள்ளவில்லை, பிலாத்துக்கு புரியவே இல்லை, சொந்த தம்பிக்கும் புரியவில்லை. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு புரிந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு ராஜா எனக்குள்ளே இருக்கிறார். பிரம்மாண்டமா ஆடம்பரமா வெளியே அரண்மனையில இல்ல, எங்க இருக்கிறது? எனக்குள்ளே இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒரு பில்டிங் இல்ல, இந்த மாதிரி ஆலயம் கட்டிட்டா ராஜ்யம் அப்படிலாம் கிடையாது.
ஒரு ஸ்தாபனம், நல்ல ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் நாம் இருக்க வேண்டும், அதுவும் கிடையாது. பெரிய சட்டம் படித்தவர்களாக இருக்கணும், பாலிடிக்ஸ்ல இருக்கணும், அப்படியும் கிடையாது. மதமா, அதுவும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இயேசு அரசாளுகிறாரா, அதான் ராஜ்யம். ஸ்தாபனம் அதெல்லாம் இருக்கலாம், ஓகே, ஸ்தாபனத்தில் இருக்கலாம், பெரிய ஆலயம் கட்ட விடலாம், எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ஆனா அது தேவனுடைய ராஜ்யம் இல்லை. இருதயங்கள் மாறி இருக்கிறதா? உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கை இயேசு அரசாளுகிறாரா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள். அதை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில டெய்லி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் ராஜா, இந்த குடும்பத்துக்கு நீர் தான் ராஜா, வேலைக்கு நீர் தான் ராஜா, பொருளாதாரத்துக்கு நீ தான் ராஜா, எதை பார்த்தாலும் நீர் தான் ராஜா. பார்த்துக்கோங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என் வீட்டில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என் வாழ்க்கையில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய எல்லாவற்றிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க சொல்லுங்க, ராஜ்யம் வந்துருவாங்க.